2024 மக்களவைத் தேர்தல் திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் மோடி 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்றும், நாடு முழுவதும் பாஜக 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்றும் பாஜகவினர் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்துள்ளனர். குறிப்பாக கடந்த ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதியன்று ராமேஸ்வரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைத்தார். இந்த யாத்திரை தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்றது. இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதம் 234 தொகுதியான திருப்பூரில் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு பெற்றது. இந்த நிறைவு யாத்திரையில் பாரத பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இது பொதுமக்களிடையே மிகுந்த எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என தேசிய வாக்காளர் பேரவை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நோட்டீஸ் விநியோகம் செய்து வருகிறது. அதில் வாக்களிப்பது நமது கடமை, உரிமை. நமது வாக்குகளை தவறாமல் பதிவு செய்வோம். 100% வாக்குகள் பதிவாக முயற்சி செய்வோம். நமது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை உறுதி செய்வோம் என அந்த நோட்டீஸில் வாசகம் தொடங்குகிறது. குறிப்பாக யாருக்கு வாக்களிக்கலாம் என்பதை வாக்களிக்கும் முன்பு நமது அனுபவத்தின் அடிப்படையில் நாட்டின் எதிர்காலத்தையும் நாட்டு மக்களின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரிசையில் நிற்க தயங்காமல் வாக்களிக்க வேண்டும். நோட்டாவுக்கு வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதில் தேசத்திற்கு நல்லது செய்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நமது வாக்கு குடும்ப அரசியல் செய்பவர்களுக்கா அல்லது தேசத்தை உலக அளவில் உயர்த்தி வருபவர்களுக்கா என சிந்திக்க வேண்டும். உங்கள் வாக்கு பாடப்புத்தகங்களில் தவறான தகவல்களை தருபவர்களுக்கா அல்லது தேசத்தின் பண்பாடு, பெருமைகளை எடுத்துரைத்து நவீன தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுக்க புதிய கல்விக் கொள்கைகளை செயல்படுத்துபவர்களுக்கா? ஆட்சி பதவிக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்பவர்களுக்கா அல்லது பதவியே போனாலும் தேசத்திற்காக சேவை செய்பவர்களுக்கா என கேள்விகளை எழுப்பி சிந்திக்க வைத்துள்ளது. மேலும் நீட் தேர்வு மூலம் ஏழை குழந்தைகள் மருத்துவராகும் கனவு நனவாகியுள்ளது. எனவே உங்கள் வாக்கு நீட் தேர்வை எதிர்ப்பவர்களுக்கா அல்லது ஆதரிப்பவர்களுக்கா? நூற்றுக்கணக்கான கோவில்களை இடித்தவர்களுக்கா அல்லது இடிக்கப்பட்ட கோவில்களை மீண்டும் அழகாக கட்டியவர்களுக்கா? பெண்கள் முன்னேற்றம், சமத்துவம் என்று மேடையில் பேசுபவர்களுக்கா அல்லது பெண்கள் முன்னேற்றம், சமத்துவத்தை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கா? தீவிரவாதிகளின் கூடாரமாக காஷ்மீர் மாற துணை புரிந்தவர்களுக்கா அல்லது காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்கியவர்களுக்கா என தேச வாக்காளர் பேரவை விழிப்புணர்வு நோட்டீஸ் விநியோகம் செய்து வருகிறது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது.